அகாடமி. நம்ம இந்த சேனல்ல பிஜிடிஆர்பியோட எஜுகேஷன்ல இருக்க 10 யூனிட்டுமே யூனிட் வைஸா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். யாரெல்லாம் சேனலுக்கு புதுசோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா தெரியும், எல்லா யூனிட்ஸுமே ஒரு வீடியோலயே நம்ம அந்த கம்ப்ளீட் யூனிட் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈவன் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்ல. ஆனா கம்ப்ளீட் வீடியோ பாருங்க. அப்பதான் நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் நோட்ஸ் எழுதணும்னாலும் பரவாயில்ல, ஒரு நோட்ஸ் வச்சுட்டு நீங்க எழுதிக்கோங்க கையில. இல்ல மேம் இந்த பிடிஎஃப் இருந்தா ஈஸியா இருக்கும்னு சொல்றவங்களுக்காகவே எங்க இடியம் அகாடமிக்கு ஆப் இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் நம்ம இப்ப நம்ம எது டீச் பண்ற யூஸ் பண்ற இந்த பிடிஎஃப்ஸை நம்ம அப்லோட் பண்றோம். நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, இதே தமிழ் மீடியத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லயும் இருக்கும். தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, நமக்கு இந்த பிடிஎஃப்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் லிங்க் கொடுக்குறேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அதிலே நீங்க வாங்கிக்கலாம். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கவும் முடியும். ஓகேவா? ஸோ பிஜிடிஆர்பி எஜுகேஷனோட யூனிட் 7 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 3 மட்டும் நம்ம இன்னும் பண்ணல. அது கடைசியா பண்ண போறோம். ஓகேவா? ஸோ யூனிட் 8 இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட கம்ப்ளீட் யூனிட் நம்ம இப்போ கவர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்தீங்கனாலே இந்த யூனிட்ஸை பத்தின கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பாயிண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இதில் எதனா ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த ஃபுல் யூனிட்ஸ் முடிச்சோன்னா ஒரு எம்சிக்யூ செஷன்ஸ் பண்ணுவோம். அதையும் நம்ம அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. இன்னும் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ யூனிட் 8 டாபிக் பேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா மேனேஜ்மெண்ட் பற்றி எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எப்படிலாம் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் நடக்குது, சென்ட்ரல், ஸ்டேட் அந்த லோக்கல் லெவல் எப்படி நடக்குது, அப்புறம் பர்சனல், மெட்டீரியல் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, போஸ்ட் கார்ப் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன, இது ஒன்றுமே இல்லை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது அந்த டேர்ம்ஸ்லாம். அப்புறம் ஸ்வாக் அனாலிசிஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த டிக்யூஎம்னு இதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது பேர் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். அப்புறம் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா என்ன, அப்புறம் லீடர்ஷிப் தியரிஸ், அதுக்கப்புறம் அதோட ஸ்டைல்ஸ் என்னென்னு இருக்கு, அப்புறம் ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஹெட்ஸு, அப்புறம் டீச்சர்ஸ், அப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அப்புறம் இதில் இந்த பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்களோட ரோல் என்னன்றது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த யூனிட்ல நிறைய விஷயம் இருக்கு. கம்ப்ளீட்டா வீடியோவை பாருங்க. ஓகேவா? ஸோ எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்னாலே ஒரு விஷயம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கிறதுக்கு ஒரு டிசிஷன் பவர்ல இருந்து அதை ப்ராப்பரா பண்றவங்க எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க தான். ஓகேவா? நிறைய பேர் மேனேஜ்மெண்ட்ல அவங்க சொல்றத அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணும், அன்னன்னைக்கு நடக்க வேண்டிய வேலையை ப்ராப்பரா பாத்துக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் நிறைய டிசிஷன் பவர் இருக்கும். அவங்க எல்லாமே பண்ணுவாங்க பார்த்து. ஓகேவா? ஸோ இதில் பிளானிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதை கரெக்டாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை கரெக்டாக டைரக்ட் பண்ணுறதுனா அதுக்கு யாருன்னா அலாட் பண்ணி அது உங்களுக்கு கரெக்டாக பண்ணுறது, எல்லாம் டைரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குதான்னு அதை மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே மேனேஜ்மெண்ட் இருக்கிறாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்காக பார்த்துக்கிறது. ஓகேவா? ஸோ இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபண்டமெண்டல் கைட்லைன்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற சில பிரின்சிபல்ஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அது எதுக்கு உதவுது அந்த பிரின்சிபல்ஸ்னா, ஒரு ஏதோ ஒன்று ஈவன் இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த மாதிரி தியரி ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா ஸ்கூல்ஸ்க்காக மட்டும் ஸ்டார்ட் பண்ணல. பெரிய லெவல்ல ஒரு ஃபேக்டரிஸ், கம்பெனிஸ்னு ஒரு காமனா ஸ்டார்ட் பண்ண தியரிஸ்லாம் நிறைய இருக்கு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அந்த தியரிஸை நம்ம என்ன பண்றோம், அதே சில இது எஜுகேஷனுக்கு ஆப்டா செட் ஆகும். அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அதுதான் இது. ஸோ பிளான் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாருக்குமே காமனா பொருந்தும். இதுல இருக்கிற நிறைய மேனேஜ்மெண்ட் தியரிஸ். ஸோ ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், டைரக்ட் பண்றது, கண்ட்ரோல் ரிசோர்சஸ் எஃபெக்டிவ்லி. ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் எதுக்கு நமக்கு உதவுதுன்னா, ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் டு மேனேஜிங் பீப்புள் அண்ட் ப்ராசஸஸ் இன் அன் ஆர்கனைசேஷன் இன்க்ளூடிங் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஏன் இதை ஆட் பண்றோம்னா, நம்ம ரிலேட்டட் எஜுகேஷன் பார்க்குறோம்ல. ஸோ இந்த தியரிஸ் எந்த அளவுக்கு நமக்கு எஜுகேஷனோட பொருத்துதுன்னு பார்க்குறோம். இதுல ரொம்ப முக்கியமான பர்சன் இதுல ஹென்றி ஃபயோல் சொல்றோம். இவர் பிரெஞ்சு மேனேஜ்மெண்ட் தியரிஸ்ட். ஓகேவா? இது அப்படியே ஒரு எஜுகேஷனுக்காகன்னு பண்ண தியரி இல்லை. நார்மலா இந்த தியரி மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு கம்பெனிஸ் ஒர்க் ஆகிறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று காமனா பண்ணது தியரி. இது ஏர்லி 20th சென்ச்சுரியில பண்றாரு. இதுல மட்டும் ஒரு 14 பிரின்சிபல் சொல்லியிருப்பாரு. இது யூனிவர்சல், எல்லாருக்குமே பொதுவும். ஸ்கூல்ஸா இருக்கட்டும், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ். நம்ம எஜுகேஷனா படிக்கிறதுனால இதை மட்டும் இங்க நம்ம நல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். பட் எல்லா மேனேஜ்மெண்ட்க்கும் இது பொருந்தும்.
ஓகேவா? ஸோ எதெல்லாம் அவர் சொன்னதுன்னா, இந்த பிரின்சிபல்ஸ் எதுக்குன்னா, ஸ்மூத் ஃபங்ஷனிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு உதவுது, டிசிப்ளின் அண்ட் யூனிட்டி வளருது, கைட் லீடர்ஷிப் அண்ட் டிசிஷன் மேக்கிங் வளருது. ஓகேவா? ஸோ என்ட்ரி 5ல அப்படி என்னெல்லாம் சொன்னாரு? 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட். இது ஒரு எஜுகேஷனல் கான்டெக்ஸ்ட்ல நம்ம எடுத்துப்போம். ஒரு காமனா படிச்சு சொல்லியிருப்பாரு. இவர் என்ன சொல்றாரு? டிவிஷன் ஆஃப் வொர்க். கரெக்ட்டா அவங்கவங்களுக்கு நம்ம அசைன் பண்றாங்கல்ல, அந்த மாரி வொர்க் அசைன் பண்றது இம்பார்ட்டன்ட். அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதே மாதிரி இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு இந்த வேலைன்னு குடுக்குறாங்கல்ல, அது. அதே மாரி டிசிப்ளின் இம்பார்ட்டன்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட்னா, ஒருத்தவங்க கிட்ட ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்கல்ல, அதான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அதே மாதிரி. அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு விஷன் அண்ட் மிஷன் இருக்கும். இல்லையா? ஸ்கூல் பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி. ஒரு சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்னா, எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் பொதுவா ஒரு கோல நோக்கி இருக்கும். அதுதான் சொல்றது. அப்புறம் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய சேலரி, ரெம்யூனரேஷன், சென்ட்ரலைசேஷன். அதே மாரி ஒரு பவர் மேலிருந்து அவங்க வந்து ப்ராப்பரா டிசிஷன் மேக்கிங்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. அது கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றதும் இருக்கு. இந்த டிசிஷன் மேக்கிங் பவர் லீடர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்குள்ள ஒரு ஸ்கேலார் செயின்னு சொல்றது. அந்த கமாண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ராப்பரா ஒரு கம்யூனிகேஷன் லேயரா தானே போகும். அந்த மாரி இருக்கிறது. ஆர்டர் அதே மாதிரி எல்லாத்தையும் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றதா இருக்கட்டும். ஈக்விட்டி எல்லாருக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி குடுக்கறதா இருக்கட்டும். எல்லாரையும் ஒரே மாதிரி கன்சிடர் பண்றதா இருக்கட்டும். அதே மாரி டென்யூர் இவங்களுக்கு இத்தன நாள் அந்த வொர்க் அத ப்ராப்பரா வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ட மெயின்டெயின் பண்ணிக்கணும். ரீடெயின் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் ஃபார் லாங் டெர்ம் சக்சஸ். ஸோ அந்த டென்யூர் ப்ராப்பரா வச்சுக்கணும். யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ, இன்னும் அவங்களுக்கு நல்லது பண்றது, நெறைய நாள் வச்சிருக்கிறது அதெல்லாம் இருக்கு. அப்புறம் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு சில பேர் குடுக்குற ஐடியாஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அது எஸ்பிரிட் டி கார்ப்ஸ்ங்கிறது டீம் ஸ்பிரிட்ன்னு சொல்லுவோம். இந்த டீம் மேனேஜ்மென்ட் வளர்றதுக்கும் இருக்கணும். அந்த டீம் ஒர்க் வந்து நெறைய இம்ப்ரூவ் ஆறதுக்கு அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்றாரு. இதுதான் என்ன சொல்றோம்? என்ட்ரி ஃபயலோட 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட். இது எஜுகேஷனல் கான்டெக்ஸ்ட்ல சொல்றது. அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷனல் மேனேஜ்மென்ட் இன் இந்தியான்னு இருக்கு. நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நம்ம எஜுகேஷனல் மேனேஜ்மென்ட் எப்படி இருக்கும்? ஒரு மல்டி டயர் சிஸ்டம் மாரி இருக்கும். நார்மலா சென்ட்ரல்ல வந்து இப்ப பாலிசிலாம் பண்றாங்கன்னா, சென்ட்ரல்ல பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸுக்கும் ஆக்சுவலா என்னன்னா, நம்ம எஜுகேஷன் வந்து இப்போ நம்ம இதுல இருக்கு இல்லையா? நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கிறதுனால, சென்ட்ரலுக்கும் இருக்கு, ஸ்டேட்டும் நம்ம 2 பேருமே முடிவு எடுக்கிற ஒரு பவர் இருக்கிறதுனால, இது வேணான்னு சொல்றதுக்கும் நமக்கு இருக்கு. இல்லையா? அதுதான் இங்க இருக்கிறது. ஸோ சென்ட்ரல் முடிவெடுக்குறாங்க, ஸ்டேட் இருக்கு, லோக்கல் அத்தாரிட்டீஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ இது எப்படி எந்த லேயர்ல இருக்குன்னு பார்ப்போம் இப்ப. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் பேசிஸ பார்க்கும்போது, நம்ம எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. இது எப்பன்னா 1976ல சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்னது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட்ல சேஞ்ச் ஆகுது. ஸோ 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த அசெம்பிளில ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வரும்போது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ன்னு சொல்லுவோம் ஆக்ட். அப்புறம் இது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருக்குமே பவர் இருக்கு. எஜுகேஷன் ரிலேட்டடா எதனா டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல நமக்கு ரொம்ப இது அடிக்கடி இந்த ஆர்டிகல்ஸ் நம்ம நெறைய யூனிட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இல்லையா? ஆர்டிகல் 21 ஏங்கிறது என்னன்னா, ஆர்டிகல் 21 இருக்கிறதே நார்மலா எல்லாமே ரைட் டூ லிவ்ன்னு சொல்றது. இதுல 21 ஏல வர்றது ரைட் டூ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இந்த 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாவே மாறிடும். அந்த குழந்தை படிக்கிறது. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இது ஆர்டிகல் 45ல இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து இங்க வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களோட இத பார்த்துக்கிறது ஆர்டிகல் 45 ஆயிடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர்டிகல் 46 வந்து எஸ்சி, எஸ்டி அந்த வீக்கர் செக்ஷன்ஸ்ல எஜுகேஷன் அவங்கள்த பார்த்துக்கிறது. இது இந்த 3 ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன பொறுத்தவரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சென்ட்ரல் லெவல் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? முதல்ல மெயின் எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான். ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நம்ம என்ன சொன்னோம்? எம்ஹெச்ஆர்டின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் 2020 அது 2020லேருந்து இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மாறிடுச்சு. இதுதான் ஏபெக்ஸ் பாடி. இவங்க தான் எல்லாமே நேஷனல் லெவல் எஜுகேஷன் பாலிசி பண்றதோ, பிளானிங் பண்றது எல்லாம் எம்ஓஇ பார்த்துக்குது. ஸோ இதுல 2 டிபார்ட்மெண்ட் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி ஒண்ணு இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஆனது சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவோம். இது கேப்ன்னு சொல்லுவோம் நம்ம. இது 1920ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா 1923ல திருப்பி அது டிசால்வ் ஆகும். அகைன் 1935ல ரீகான்ஸ்டியூட் ஆகும். அததான் இது போட்டிருக்கிறது. ஓகே. 1923ல திருப்பி அது போயிடும். திரும்பி 1935ல ஸ்டார்ட் ஆகும். அத கேப். ஓகேவா? அடுத்தது இது ஒரு ஹையஸ்ட் அட்வைசரி பாடி ஆன் எஜுகேஷன். சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அட்வைசரி பாடியா இது இருக்கு. இது சென்ட்ரலும் இருக்கலாம், ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எஜுகேஷனிஸ்ட், பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருமே அதுல இருப்பாங்க ஒரு கமிட்டியா.
அடுத்தது நமக்கு இம்பார்ட்டன்ட் மேஜர் ரெகுலேட்டரி அண்ட் ஃபண்டிங் பாடிஸ் அட் நேஷனல் லெவலை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்கு. இப்போ ரெகுலேட்டரி பாடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர்றது. இப்போ யூனிவர்சிட்டிஸ் இவங்களது இன்ஜினியரிங் காலேஜ் ரெகுலேஷன்ஸ்ல யூஜிசி கொண்டு வராங்க. இப்போ டெக்னிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருந்தால் ஏஐசிடி கொண்டு வரும். டீச்சர் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருந்தால் என்சிடிஏ கொண்டு வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ யூஜிசி அதே மாதிரி 1956ல வருது. அதுக்கு முன்னாடி 1953ல வருதுன்னு போட்டிருப்பாங்க. 53, 54ல. பட் கரெக்டா யூஜிசி ஆக்ட் வருது 1956ல. ஓகே, பார்லிமெண்ட்லேருந்து ஒரு லா பாஸ் ஆகி வந்தால் அதை நம்ம ஆக்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வருது. ஸோ 1956ல வருது இது. ஓகேவா? இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க ஹையர் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை. அப்புறம் ஏஐசிடிஇ அதே மாதிரி 1945 வரைக்கும் அட்வைசரியாக இருக்குது. அப்புறம் 1987ல இது ஏஐசிடி ஆக்ட் வருது. அதில் இவங்க பார்த்துக்கிறது. என்சிடியு அதே மாதிரி 1993ல என்சிடிஏ ஆக்ட் வருது. அதுக்கப்புறம் 1995லேருந்து அவங்க ஃபுல்லாக டீச்சர் எஜுகேஷன் ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்புறம் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வருது. என்எம்சி 2019 அந்த ஆக்ட் வருது. 2020லேருந்து எஃபெக்டிவாக இருக்குது. முதல்ல அது என்னமோ சொல்லணுமா எம்சிஐன்னு சொல்லிட்டு இருந்தோம். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அவங்க மெடிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டட் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா 1961 இல்லீகல் எஜுகேஷன் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஐசிஏஆர்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இவங்க அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆர்சிஐ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக ஆர்சிஐ ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1992ல வருது. ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது ஃபுல்லாக அது ஸ்பெஷல் எஜுகேஷன் பார்த்துக்கிறது, அது எல்லாமே இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அது எஸ்டாப்ளிஷ் ஆகி 1993லேருந்து வருது. பட் ஆர்சிஐ ஆக்ட்னு சொன்னால் 1992 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்துக்கிறது. ரீஹபிலிட்டேஷன் அந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே. அப்புறம் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக பண்ணுறதெல்லாம் இவங்க ஆர்கிடெக்சரல் எஜுகேஷன், சிஓஏ கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர், ஐஎன்சினா இந்தியன் நர்சிங் கவுன்சில். ஓகே, இவங்க நர்சிங் எஜுகேஷன் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் எல்லாம் 1969லேருந்து ரிசர்ச் சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டட் ரிசர்ச் பார்த்துக்கிறவங்க. ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஒன்று இருக்கும். அப்புறம் எஸ்சிஆர்டி இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்ஹெச்இசின்னு சொல்லுவோம், ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில்னு இருக்கும். இப்போ எஸ்சிஆர்டி என்ன பண்ணுறாங்க? ஃபுல்லாக அதே மாதிரி இதில் என்சிஆர்டி இருக்கும். ஓகேவா? இது இதில் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோ. இது மாதிரி என்சிஆர்டி இருக்கும். என்சிஆர்டி என்ன பண்ணுறாங்க? ஃபுல்லாக என்சிஆர்டி இருக்கும். இது 1961லேருந்தே இருக்குது. ஓகே, 1961ல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஃபுல்லாக ஸ்கூல்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் என்சிஆர்டி பார்த்துக்கிறாங்க. ஓகே, ஸ்கூல்ஸு, டெக்ஸ்ட் புக்ஸு, அப்புறமா ஈவன் டீச்சர்ஸ்க்கு எதனா இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கூட சம்டைம்ஸ் என்சிஆர்டி பண்ணுவாங்க. ஸோ என்சிஆர்டி ஃபுல்லாக ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லாக யார் பார்த்துக்கிறான்னா என்சிஆர்டி பார்த்துக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லாக என்சிஆர்டி. ஓகேவா? இது கொஞ்சம் டீச்சர் எஜுகேஷன் என்சிடிஇ பார்த்துக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவலில் இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ எஸ்சிஆர்டி இருக்குது, எஸ்ஹெச்இசி ஸ்டேட் எஜுகேஷன் போர்ட்ஸ் இவங்கெல்லாம். நெக்ஸ்ட் லோக்கல் லெவலை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்கூல் லெவலை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பார்த்துக்கிறாங்க? டிஓ பார்த்துக்கிறாரு, பிஓ பார்த்துக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்கூல் லெவலை பொறுத்த வரைக்கும் அப்புறமா இது எப்பத்துல 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லேருந்து வருது. அதே மாதிரி டயட்டும் அதில் இருக்கும். டிஐஇடி டயட்னு சொல்கிறோம் இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் ட்ரைனிங் இவங்களும் இருப்பாங்க. இவங்க எப்போ வராங்கன்னா அந்த என்இபி 1986ல நமக்கு ஒன்று வருது. அதுலேருந்து இது டயட்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகுறது. அது எஸ்சிஆர்டி எல்லாமே என்இபி 1986க்கு அப்புறமா வந்தது தான் இந்த டயட். ஓகேவா? ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், இந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக் லெவல் எஜுகேஷன் அத்தாரிட்டிஸ் பார்த்துக்கிறது. இப்போ லோக்கல் கவர்னன்ஸ் அண்ட் ஸ்கூல் கமிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அர்பன் லோக்கல் பாடிஸ் இருக்கு. இவங்க எல்லாம் என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பார்த்துக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த டயட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 1986லேருந்து வந்தது தான் இந்த டயட். இவங்க ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இவங்க. ஸ்டேட் லெவல்ல பார்த்துக்கிறது, புக்ஸ் பார்த்துக்கிறது, அதெல்லாம் பார்த்துக்கிறது எஸ்சிஆர்டி பார்த்துக்கும். ஓகே, நேஷனல் லெவல்ல என்சிஆர்டி பார்த்துக்கோ. ஓகே, அடுத்தது எஸ்எம்சின்னு சொல்றது வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டி, அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இவங்க எல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கீ ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதே மாதிரி எஸ்சிஆர்டி, ஸ்டேட் எஜுகேஷன் போர்ட், ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில். இது மூணு அதில் கொஞ்சம் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது நமக்கு இருக்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த 2020 இல்லை நியூ எஜுகேஷன் பாலிசி இதனால். ஓகே, இதில் என்னெல்லாம் நமக்கு ஒரு
சேஞ்சஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 5+3+3+4ன்னு ஸ்ட்ரக்சர் மாத்தினாங்க. முதல்ல நம்ம படிச்சுட்டு இருக்கிறது 10+2+3 ஸ்ட்ரக்சர்ல படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? 10th வரைக்கும், அதுக்கப்புறம் +1 +2, அதுக்கப்புறம் டிகிரி ஒரு 3 வருஷம். இந்த பேட்டர்ன் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது கோத்தாரி கமிஷன் கொண்டு வராங்க. 1964 வருது. அதில் கோத்தாரி கமிஷன் கொண்டு வராரு. அந்த பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்பின்னு சொல்லுவோம், நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் 1968ல நமக்கு வருது. இந்திரா காந்தி தலைமையில வரும். அவங்க கொண்டு வருவாங்க. பட் 10+2+3 பேட்டர்ன் அந்த அளவுக்கு அது வந்திருக்காது. ப்ராப்பரா 1986க்கு அப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நிறைய வர ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா கோத்தாரி கமிஷன் தான் கொண்டு வராங்க. பட் என்இபி 2020ல இந்த ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றாங்க. ஃபவுண்டேஷனல், ப்ரிப்பரேட்டரி, மிடில், செகண்டரி ஸ்டேஜ்னு மாறுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன், ஈவன் எல்கேஜி யூகேஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. வேற ஒன்றும் இல்லை. எல்கேஜி யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், அது வரைக்கும் அப்படியே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இந்த பால்விக் என்ன சொல்றது, ப்ரீ ஸ்கூல்லேருந்து ப்ரீ ஸ்கூலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது என்இபி 2020. ஓகே, இந்த மாதிரி. அடுத்தது HECI வருது. இவங்க கொண்டு வந்து இதெல்லாம் NEP 2020ல கொண்டு வந்த சேஞ்சஸ் இதெல்லாம். ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க என்ன சொல்றாங்க, யூஜிசி, ஏஐசிடி, என்சிடி தனித்தனியா இல்லாம ஒரு சிங்கிள் ரெகுலேட்டரி பாடி மாதிரி ஒன்று கொண்டு வரலாம். அதோட அதுல ஒரு 4 வெர்டிகல்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒன்னு ஒன்னு பிரிச்சுக்கிறது. NHERC, நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில், அவங்க எல்லா ஹையர் எஜுகேஷனோட ரெகுலேஷனும் பார்த்துக்கிறது. அப்புறம் HEGCனா ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில், அவங்க ஃபண்டிங்லாம் பார்த்துக்கிறது. ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சில் ஃபார் அகாடமிக் ஸ்டாண்டர்ட், அகாடமிக் வைஸ் பார்த்துக்கிறது. NAC வந்து நேஷனல் அக்ரிடேஷன் கவுன்சில், அக்ரிடேஷன் கொடுக்குறது, அவங்க கிரேட்ஸ் கொடுக்குறது, அவங்க ஸ்டாண்டர்ட் செக் பண்ணுறதுலாம் பார்த்துக்கிறாங்க. மொத்தம் NEP 2020 பொறுத்த வரைக்கும் இவங்க மெயினாக சொன்னது ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரெகுலேட்டரி பாடி கொண்டு வரலாம், ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதுக்குள்ள அது 4ஆ பிரியுது, 4 பிரான்ச்சஸாக பிரியுது, வேற ஒன்றும் இல்லை. அந்த பிரான்ச்சஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வெர்டிகல்ஸ் நம்ம சொல்றோம். இந்த 4யும் வெர்டிகல்ஸ் நம்ம சொல்றோம். NHERC, HEGC, GEC, NAC. அதுக்கப்புறம் இவங்க மெயினா கொண்டு இந்த பராக்குன்னு சொல்றது பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அசஸ்மெண்ட்டுக்காக எப்படி ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுது, செல்ஃப் ரிப்போர்ட் பண்றதெல்லாம் இருக்கும். NCERT கொண்டு வராங்க இது. அடுத்தது ABC அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் இருக்கு. அப்புறம் NPST வந்து நேஷனல் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் கொண்டு வராங்க. அடுத்தது கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, பாலிசி மேக்கிங் பண்றது இருக்கட்டும், ஃபண்ட் பண்றது, நேஷனல் கரிக்குலம் செட் பண்றது, வேற எதனா NEPல எதனா சேஞ்சஸ் கொண்டு வர்றது, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட், எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்றது, அந்த ஸ்டேட் லெவல்ல பண்றதெல்லாம் இவங்க பார்த்துக்கிறாங்க. லோக்கல் அத்தாரிட்டிஸ் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதோ, அதை மானிட்டர் பண்றது, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா BOC எல்லாம் இருக்குல்ல, கிளஸ்டர் லெவல், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி அந்த லெவலும் பார்த்துக்கிறது லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எப்படிலாம் எஜுகேஷன் இருக்கு. ஓகேவா? சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் லெவல்ல. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது பர்சனல், மெட்டீரியல் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன் எஜுகேஷன். இந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் எஜுகேஷன் நம்ம சொல்றோம். எப்படி வந்து நம்ம பண்றோம், சிஸ்டமேட்டிக் எப்படி பிளான் பண்றோம், ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்றோம், அவங்களுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுக்குறோம், சூப்பர்வைஸ் பண்றது, அது எல்லாமே இதுல சேர்றது. ஓகேவா? அந்த ஒர்க் அங்க இருக்கிற இடத்த ப்ராப்பரா கொண்டு வரது. இதுக்கு என்னெல்லாம் பண்றோம் இதுல, அங்க இருக்கவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராப்பரா பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், ஃபீட்பேக் கொடுக்கறது, டிரான்ஸ்ஃபர்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன், இது எல்லாமே பர்சனல் மேனேஜ்மெண்ட்ல சேருது. ஓகே, இப்போ ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா அதுக்கு எல்லாமே தேவை. பீப்புள் தேவை, ரிசோர்சஸ் தேவை, ஃபைனான்ஸ் தேவை. இதுதான் இங்க வருது. ஃபர்ஸ்ட் பீப்புள், அங்க இருக்கிற ஒர்க் பண்றவங்கள நம்ம எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது, என்னெல்லாம் பண்ணணும், அது பீப்புள். ஓகேவா? நெக்ஸ்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், நமக்கு என்ன ரிசோர்சஸ்லாம் ஸ்கூல்ல இருக்கு, அது எப்படி நம்ம பார்த்துக்கணும், அதெல்லாம் தான் இங்க இருக்கு. அதுதான் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? அது என்னெல்லாம் தேவையோ அதை ப்ராப்பரா பார்த்து அதை ப்ராப்பரா யூஸ் பண்றதும் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபர்னிச்சர் அண்ட் எக்யூப்மெண்ட், லைப்ரரி ரிசோர்சஸ், டீச்சிங் எய்ட்ஸ் அண்ட் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், ICT டூல்ஸ், இது. ஓகேவா? அடுத்தது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்றோம். இது நமக்கு தேவையான பட்ஜெட், ஃபண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா நமக்கு அலோகேட் ஆகுதா, அதை நம்ம யூஸ் பண்றோமா, அது எல்லாமே இங்க இருக்கு. ஓகேவா? அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நம்ம செக் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே. ஓகே, அதை ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்றோம். எதையும் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றது. ஓகேவா? இது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி நமக்கு ஒரு 3ஆ பிரியுது. பீப்புளையும் ப்ராப்பரா பார்த்துக்கணும், நம்ம கிடைக்க வேண்டிய ரிசோர்ஸஸையும் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், ஃபினான்ஸ் அதையும் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதுதான்.
ஸோ பர்சனல்னு சொன்னோன்னா எதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க அங்கே இருக்க டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் யூஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி அவங்கள எஃபிஷியன்ட் ஆக்குறோம். மெட்டீரியலுங்கிறது என்னெல்லாம் ஃபிசிக்கல் ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அந்த டூல்ஸ் எது யூஸ் பண்ணுறோமோ அது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா அது நமக்கு அதுக்கு தேவையான ஃபண்டு கிடைக்கிறதோ, அதுக்கு நமக்கு என்ன செலவாகுது எல்லாமே இருக்கும் அது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவை தான். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது போஸ்ட் கார்பன் சொல்றோம். ஓகேவா? இது லுத்தர் கலிக்குன்னு சொல்றது. இவர் ஸ்டார்ட் பண்ணது இது. இவர் என்ன சொல்றாரு? 7 கீ ஃபங்ஷன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 7 கீ தேவை. இது ஒரு அக்ரோனிம் இது ஆக்சுவலா. போஸ்ட் காப். ஓகேவா? இது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்ல நம்ம யூஸ் பண்றோம். எதுக்காக யூஸ் பண்றோம்? சிஸ்டமேட்டிக் பிளானிங்காகவும், அது ப்ராப்பரா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபங்ஷன் ஆவறதுக்கும் நம்ம இத யூஸ் பண்றோம். அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீனா என்னன்னா பிளானிங்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம முதல்லயே ப்ராப்பரா பிளான் பண்றது. இது எதுக்குன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா, அது எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம்? அதுக்கு என்னலாம் நமக்கு தெரியணும்? அதுதான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்கனைசிங். நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி அண்ட் டாஸ்க் டூ அச்சீவ் கோல்ஸ். ப்ராப்பரா நம்ம கோல் செட் பண்ணிட்டு, நம்ம எப்படி அத ப்ராப்பரா கொண்டு போறோம்? அது ஆர்கனைஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்டாஃபிங்ன்றது எப்படி அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அது அதுக்கு தேவையான ப்ராப்பர் ரைட் பெர்சன அங்க அலோகேட் பண்றது. அந்தந்த வேலைக்கு நம்ம அலாட் பண்றது. டைரக்டிங்னா மானிட்டர் பண்றது. டைரக்ட் பண்றதுன்னா அவங்களுக்கு கைட் பண்றது, சூப்பர்வைசிங் பண்றது, ஒர்க்லாம் கரெக்ட்டா போகுதா? நெக்ஸ்ட் குவார்டினேட்டிங். இது மட்டும் கன்ஃப்யூஸ் ஆவாதீங்க. போஸ்ட்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங். இந்த சிஓங்கிறத 2ம் சேர்த்து சொல்லுவோம். குவார்டினேட்டிங் எல்லாத்தையும் குவார்டினேட் பண்றது. எல்லாம் ஒண்ணு சேர்த்து கரெக்ட்டா ஒர்க் பண்ண வைக்கிறது. அப்புறம் ரிப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் ப்ராப்பரா யாருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்றோம். கீப்பிங் தோஸ் இன் அத்தாரிட்டி இன்ஃபார்ம் த்ரூ ரெக்கார்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்றது. அதுக்கப்புறமா பட்ஜெட் எல்லாம் ப்ராப்பரா ரிசோர்ஸ யூஸ் பண்றது, பிளான் மேனேஜ்மென்ட் பண்றது. ஸோ இந்த போஸ்ட் கார்ப்னா என்னன்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், குவார்டினேட்டிங், ரிப்போர்ட்டிங், பட்ஜெட்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்வாக் அனாலிசிஸ் நம்ம சொல்றோம். இதுவும் அதே மாதிரி ஸ்வாக்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, சேலஞ்ச். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்வாக்னு சொல்றோம். இது எங்க தேவைப்படுது? எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தேவைப்படுது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும், அவங்க வீக்னஸ் என்னன்னு தெரியணும். இது அவங்க இன்டர்னல் சொல்லுவோம். 2வது எக்ஸ்டர்னல். வெளியிலேருந்து அவங்களுக்கு எதனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதை யூஸ் பண்றது இருக்கட்டும். சேலஞ்சஸ் அவங்களுக்கு எதனா நெருக்கடி வரும் இல்லையா? அதை எப்படி அவங்க தான். ஸோ இது என்னன்னா, உள்ள வெளிய 2த்தையுமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சிடர் பண்ணணும். இல்லையா? அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணிக்கணும். வெளியிலேருந்து வர ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் 2த்தையுமே அவங்க கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும். அப்பதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பரா வரும்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லாமே நார்மலா காமனா எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடா படிக்கணும்னா, எஜுகேஷன் கூட கனெக்ட் பண்ணி படிக்கணும் அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது என்ன பண்றது? இதுதான். காம்போனன்ட்ஸ் என்ன? ஸ்ட்ரென்த்னா அவங்களோட இன்டர்னல் பாசிட்டிவ் அட்ரிபியூட்ஸ் தெரியணும். ஓகேவா? ஸோ குவாலிஃபைட் ஸ்டாஃபா இருக்கிறாங்க, ஐசிடி எனேபிள்டு அதெல்லாம். கரெக்ட்டா. வீக்னஸ் என்னன்னா, உள்ள அவங்களுக்குன்னு இருக்க சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவுட்டேட்டட் கரிக்குலம் என்னெல்லாம் இங்க இருக்க ப்ராப்ளம் அது தெரியுது. ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எக்ஸ்டர்னல் சான்சஸ் ஃபார் growth ஆர் இம்ப்ரூவ்மெண்ட். இது ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஒரு பாசிட்டிவ் திங்கும் கிடைக்கும். அத அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறாங்களா? அது. சேலஞ்சஸ் கடைசியா இருக்கிறது த்ரெட்ன்னு சொல்றது ஸ்வாக். சேலஞ்சஸ் அது. சில விஷயம் அவங்களுக்கு நெருக்கடி குடுக்கும். அவங்களால ஹிண்ட்ரன்ஸ் மாரி வரும். தடையா நிக்கும் இல்லையா? அது என்னன்னு அவங்க சமாளிக்கணும். இப்போ பாலிசி டக்குன்னு சேஞ்ச் ஆனா அதுக்கு ஏத்த மாரி அது கொஞ்சம் டைம் எடுக்கும். திரும்பி அத புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ண. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு த்ரெட்னா அதான். ஓகே. கொஞ்சம் டைம் எடுக்கும். லோ என்ரோல்மென்ட், டிஜிட்டல் டிவைட். சில பேர்கிட்ட இந்த இன்டர்நெட் இருக்காது. அதுதான் டிஜிட்டல் டிவைட் சொல்லுவோம். ஓகே. இன்டர்நெட் இருக்கும். சில பேருக்கு இன்டர்நெட் வசதி இருக்காது. டிஜிட்டல் டிவைட். ஸோ இந்த ஸ்வாக்னா என்னன்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, சேலஞ்சஸ். ஓகேவா? இது வந்து எல்லா என்ன நம்ம பண்ணாலும் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா நடக்கிறது நமக்குள்ள ஒரு இது பண்ணணும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது ஸ்வாக். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இருக்கணும். ஹெல்ப்ஸ் டீச்சர் எப்படி ஸ்வாக் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது நம்ம பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சிரும். அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ நாக் என்பிஎல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹையர் எஜுகேஷனை அசஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நம்மள்ட்ட காட்டணும் இல்லையா? அந்த இடத்துல நம்மளோட பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சிரும். செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்றபோது, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பண்ணும்போது, சப்போர்ட்ஸ் என்இபி 2020 டிக்யூஎம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் அவங்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் தெரியும் போது நமக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணலாமா, என்ன பண்ணணுன்றது புரியும். இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க ஸ்வாக் பத்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இன் எஜுகேஷன். இந்த குவாலிட்டி
அதுலேருந்தே இது ஒரு பெரிய ஒரு டாபிக் மாரி இருக்கும். குவாலிட்டி எப்படி வந்து ஒரு குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? இது நார்மலா இதெல்லாமும் என்னன்னா, நார்மலா ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக். எப்படி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு. பட் இது நம்ம இது எஜுகேஷன் ரிலேட்டடா படிக்கிறோம். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு குவாலிட்டி மெயின்டெயின் பண்றதுக்கு அவங்களுக்கு என்னலாம் அவங்க பண்ணணும்? ஓகேவா? டீச்சிங் மேனேஜ்மென்ட், ஸ்டூடண்ட் சப்போர்ட் சிஸ்டம் இதெல்லாம் உங்களுக்கு தேவை. ப்ராப்பர் டீச்சிங் தேவை. லேர்னிங், ப்ராப்பர் மேனேஜ்மென்ட் அது ப்ராப்பரா எல்லாத்தையும் கொண்டு போறதும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த டிக்யூஎம்னாலே ஒரு கன்டினியூயஸ் இம்ப்ரூவ்மென்ட் ப்ராசஸ். எல்லாருமே அதுக்கு ஒர்க்ஸ் டுகெதர் இது இம்பார்ட்டன்ட். வேர் எவ்ரிஒன் இன் த இன்ஸ்டிடியூஷன் டீச்சரா இருக்கட்டும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறவங்க, ஸ்டூடண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே டு இம்ப்ரூவ் டீச்சிங் மேனேஜ்மென்ட் அண்ட் ஸ்டூடண்ட் சப்போர்ட் சிஸ்டம். இதுல வந்து டெம்மிங், எட்வர்ட் டெம்மிங்ன்னு இவர சொல்லுவோம். இவர் ஒரு பிடிசிஏ சைக்கிள்னு ஒண்ணு சொல்லுவாரு. பிளான், டூ, செக், ஆக்ட். இத வந்து பிடிசிஏன்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. பிளான்னா ப்ராப்பரா நமக்கு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். நம்ம என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, இல்ல பிளான் பண்றோமோ, கரெக்ட்டா பண்ணணும். அண்ட் டெவலப் யர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? டூ அதுக்கப்புறம் அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் ஆன் எ ஸ்மால் ஸ்கேல். ஓகே. நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்குறோம். இவாலுவேட் ரிசல்ட்ஸ் அண்ட் மெஷர் எஃபெக்டிவ்னஸ் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணணும். ஸ்டாண்டர்டைஸ் சக்சஸ் ஆர் மேக் இம்ப்ரூவ்மெண்ட். பிளான், டூ, செக், ஆக்ட்னா ப்ராப்பரா ஒரு விஷயத்த பிளான் பண்றோம். அதுக்கப்புறம் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். எது கரெக்ட்டா இருக்கு, எது தப்பா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அத ப்ராப்பரா நம்ம சரிப்படுத்திக்கிறோம். அதுதான் பிளான், டூ, செக், ஆக்ட். இத சொன்னது எட்வர்ட் டெம்மிங். ஓகே. ஸோ இந்த சைக்கிள் என்ன பண்ண இது ரிப்பீட்ஸ் ஃபார் ஆன்கோயிங் குவாலிட்டி. நம்ம அப்படியே ஒண்ணு நல்லா ஓடுதுன்னு நிறுத்தாம, இத நம்ம பண்ணிட்டே இருக்கணும். எங்கன்னா தப்பு நடக்குமோ, திரும்பி அது என்னன்னு சரி பண்ணிட்டே இருக்கிறது. அதான் பிடிசிஏ சைக்கிள் சொல்றோம். இப்போ டிக்யூஎம் பிரின்சிபல் எப்படி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல உதவுது? நார்மலான இப்ப கஸ்டமர் ஃபோக்கஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் ஜென்ரலா ஆரம்பிச்சது இல்லையா? அதான் கஸ்டமர்ன்னு சொல்றோம். இப்ப யாரு கஸ்டமர்? எங்க ஸ்டூடண்ட்ஸ். டோட்டல் எம்ப்ளாயி இன்வால்வ்மெண்ட்னா எல்லாமே டீச்சர் அண்ட் ஸ்டாஃப். அவங்க ப்ராப்பரா பார்த்துக்கிறது. கன்டினியூஸா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். கரிக்குலம், டீச்சிங் எல்லாத்தையுமே. ப்ராசஸ் அப்ரோச்னா அந்த டீச்சிங் மெத்தட்ஸ ப்ராப்பரா பண்றது. டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ்னா நமக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் அண்ட் ரிசல்ட்ஸ வச்சு நம்ம திரும்பி இம்ப்ரூவ் பண்றத டேட்டா ட்ரிவன் டிசிஷன். லீடர்ஷிப் அதே மாரி எல்லாருக்கும் இந்த கமிட்மெண்ட் ப்ராப்பரா அவங்க எல்லாத்துக்கும் அவங்க சப்போர்ட் குவாலிட்டிக்காக பண்றது. ஸ்டேக் ஹோல்டர்னா யாரெல்லாம் அதுக்கு சார்ந்து இருக்காங்களோ அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். பேரண்ட்ஸ், அலும்னை, இண்டஸ்ட்ரி. ஓகே. முன்ன படிச்சவங்க அலுமினி. பிகாஸ் இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒரு டோட்டல் குவாலிட்டி ஒரு பெரிய நல்ல குவாலிட்டி கொண்டு வரதுக்கு நெறைய விஷயம் தேவைப்படுது. இல்லையா? ஸோ டீச்சர்ஸா இருக்கட்டும், அவங்க கன்டினியூஸா இம்ப்ரூவ் பண்றது, ஆன் கோயிங்கா செக் பண்ணிட்டே இருக்கிறது, எல்லாம் சரியா போகுதா இருக்கிறது அதுதான். ஸோ ஸ்வாக், டி டிக்யூஎம் 2மே ஒர்க் பண்ணும் ஒண்ணா. ஸோ இவங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் தெரியணும். அத சரி பண்ணிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகும், அவங்களுக்கு டோட்டல் குவாலிட்டி கரெக்ட்டா மேனேஜ் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிடேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது நம்ம ஹையர் எஜுகேஷன் தான் இது அக்ரிடேஷன் அதெல்லாம் நம்ம சொல்றோம். ஓகே. ஸ்கூல் லெவல்ல எதுவும் பெருசா இதுல ஆட் பண்ணல நானு. ஸோ காலேஜ் லெவல்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம். ஓகே. ஸோ ஸ்கூல் லெவல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு சிபிஎஸ்இ போர்டு இருக்கும். அவங்களுக்குன்னு அக்ரிடேஷன் வரும். மெயினா சிபிஎஸ்இ இருக்கு. நம்ம ஐசிஎஸ்இ இருக்கு. ஸோ காமன் இது ரிலேட்டட் ஸ்கூல் டீச்சர் இது வந்துச்சுன்னா பார்த்து நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸ்கூல்ஸ் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. அக்ரிடேஷன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். ஸ்கூல் லெவல்னா ஸ்டேட் போர்ட் அக்ரிடேஷன் இருக்கும். இல்லன்னா இது பண்ணணும். காமன் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ குவாலிட்டிய பார்க்கறத நம்ம அக்ரிடேஷன் நம்ம சொல்றோம். ஸோ கீ அக்ரிடேஷன் பாடிஸ் ஏன் ஹையர் எஜுகேஷன் இந்த மேனேஜ்மென்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஒரு பெரிய டாபிக் ஃபுல்லா ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாவே நமக்கு வரும். ஓகே. ஸோ கீ அக்ரிடேஷன் பாடிஸ் இப்போ ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில்ஸ்ன்னு சொல்றோம் நம்ம. ஓகே. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுது? 1994ல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஹெட் குவார்ட்டர் எது? பெங்களூர்ல இருக்கு. இது எஸ்டாப்ளிஷ் பண்றது யுஜிசி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இவங்க என்ன பார்த்துக்கிறாங்க? ஹையர் எஜுகேஷனுக்கு இவங்க அக்ரிடேஷன் வேல்யூ பண்றது. அவங்க வந்து அவங்களுக்கு ஸ்டார்ஸ் குடுக்கறது. நெறைய இருக்கு இல்லையா? அக்ரிடேஷனுக்கு பாயிண்ட்ஸும் குடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கு. நாக்கோட அக்ரிடேஷன். இதோட கீ ஃபங்ஷன்ஸ் என்ன? அவங்க குவாலிட்டி பாராமீட்டர்ஸ்ன்னு சில விஷயம் இருக்கும். இதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும். இது எதுக்கு உதவுது? கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட்டுக்கும், இல்ல அந்த யூனிவர்சிட்டி நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு இன்னும் அகாடமிக் அவங்க நெறைய அவங்களும் நெறைய பண்ணுவாங்க இல்லையா? அதுக்காக. எலிஜிபிலிட்டி என்னன்னா, ரெகக்னைஸ்டு பை யுஜிசி அவங்க இருக்கணும். 6 இயர்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 பேட்சஸ் கிராஜுவேட் ஆயிருக்கும். மஸ்ட் ஆஃபர் அட்லீஸ்ட் 2 அகாடமிக் புரோகிராம்ஸ்.
ஓகேவா? இது NAAC அக்ரிடேஷன். இது எல்லாமே அவங்களோட வெப்சைட்ல இருந்து எடுத்தது தான். ஓகேவா? ஸோ இது வந்து 2017 இப்போ வந்து 2024 ஆக்சுவலா NAAC வந்து புதுசா ஒண்ணு இது போட்டிருக்காங்க. எப்படி வந்து அக்ரிடேஷன் ப்ராசஸ்ன்னு. இது அதுக்கு முன்ன வரைக்கும் என்னலாம் குடுத்திருந்தாங்க 2023 வரைக்கும் இதுதான். இந்த மாரி தான் அக்ரிடேஷன் குடுக்குறாங்க. A++னா 3.51லேருந்து 4 வரைக்கும். அப்புறம் 3.26லேருந்து 3.50 வரைக்கும் A+ன்னு சொல்றோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் யூனிவர்சிட்டீஸ்க்குலாம் அக்ரிடேஷன் குடுக்குறாங்க. அடுத்தது என்ன கிரைட்டீரியாலாம் செக் பண்றாங்க அவங்க? 7 கிரைட்டீரியாஸ் செக் பண்றாங்க. 2023 வரைக்கும் இதெல்லாம் வந்துச்சு. மேபி இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஓகேவா? இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்காங்க யூனிவர்சிட்டீஸ் எல்லாம்ன்னு. ஸோ இதெல்லாமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வேணா நமக்கு கேட்பாங்க. ஸோ NAAC பொறுத்தவரைக்கும் கரிக்குலம், டீச்சிங் அண்ட் லேர்னிங், ரிசர்ச், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டூடெண்ட் சப்போர்ட், கவர்னன்ஸ் அண்ட் வேல்யூஸ் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அவங்க குடுக்குறாங்க. ஓகேவா? யூனிவர்சிட்டீஸ். ஸோ அக்ரிடேஷன் இந்த காலேஜுக்கோ, இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணும்? சப்மிட் டேட்டா அண்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பியர் டீம் வந்து விசிட் பண்ணுவாங்க. அங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கான ஒரு ஸ்டேட்டஸ், அக்ரிடேஷன் ஸ்டேட்டஸ் அந்த கிரேட் குடுக்குறாங்க. அந்த NAAC கிரேடு அந்த குடுக்குறாங்க. அதே மாதிரி நியூ மாடல் வந்து 2024 to 25 ஆன்வர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பைனரி அக்ரிடேஷன் பண்ணணும். அக்ரிடிட் ஆர் நாட் அக்ரிடிட் இருக்கணும். நோ லெட்டர் கிரேட்ஸ் வெறும் அந்த மென்ஷன் பண்ற மாரி இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் மெச்சூரிட்டி பேஸ்டு கிரேடட் அக்ரிடேஷன் MBGன்னு சொல்றோம். அது 1 to 5 ஸ்கேல்ல இருக்கு. லெவல்ஸ் 1 to 4னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் எக்ஸலன்ஸ். லெவல் 5 இன்னும் கொஞ்சம் மேல போய் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் குளோபல் எக்ஸலன்ஸ்னு சொல்றாங்க. மெச்சூரிட்டி பேஸ்டு கிரேடட் அக்ரிடேஷன். அப்புறம் டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லா எவிடன்ஸும் டிஜிட்டலா சப்மிட் ஆயிருக்கணும். அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, லேர்னிங் அவுட்கம்ம சுத்தி நம்மளோட டீச்சிங் இருக்கும். அதுதான் அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன். ஒன் நேஷன், ஒன் டேட்டா பிளாட்ஃபார்ம்னா ஒரு யூனிஃபைடு சிஸ்டம். எல்லாரும் பொதுவா எல்லாருக்குமே டேட்டா ஈஸியா கிடைக்கிற மாரி ஒன் நேஷன், ஒன் டேட்டா பிளாட்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றது. இப்ப நியூ மாடல் அந்த NAAC அனௌன்ஸ் பண்ணது இதெல்லாம். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது NBAன்னு சொல்றோம். 1994ல இதுவும் வருது. AICT அண்டர்ல வருது. அது அட்டானமஸா இருந்துச்சு 2010 அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே. பர்ப்பஸ் இது எது பண்ணி என்னலாம் பண்றாங்க? டெக்னிக்கல் எஜுகேஷன் எல்லாமே இவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அவுட்கம் பேஸ்ட் அக்ரிடேஷன் குடுக்குறாங்க. ப்ரோக்ராம் லெவல் இவாலுவேஷன். ப்ரோக்ராம் லெவல் குடுக்குறாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். NAAC என்ன பண்ணும்? ஃபுல் காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு குடுக்கும். பட் இது இது என்ன பண்ணும்னா, இந்த செப்பரேட் கோர்ஸுக்கு NBA குடுக்கும். ஓகேவா? இந்த கோர்ஸுக்குன்னு குடுக்கும். இந்த ப்ரோகிராமுக்கு NBA அந்த மாரியும் குடுக்கும். ஸோ NBA என்னெல்லாம் கிரைட்டீரியா பாக்குது? விஷன், மிஷன் அண்ட் எஜுகேஷன் ஆப்ஜெக்டிவ், ப்ரோகிராம் அவுட்கம், கரிக்குலம் டிசைன், ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஃபேக்கல்டி கான்ட்ரிபியூஷன், ஃபெசிலிட்டீஸ் அண்ட் டெக்னிக்கல் ரிசோர்சஸ். அப்புறம் அகடமிக் சப்போர்ட் அண்ட் டீச்சிங் மெத்தட், கவர்னன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ், கண்டினியூஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாமே NBA பார்க்கறது. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் சொல்றோம். இது 29th செப்டம்பர் 2015 லான்ச் பண்றாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஒன்லி ஃபார் இன்ஸ்டிடியூஷன் வித் 3 கிராஜுவேட்டட் பேட்சஸ் அது இருந்தா மட்டும்தான். இவங்க எதெல்லாம் செக் பண்றாங்கன்னா TLRன்னு சொல்றோம். டீச்சிங் லேர்னிங் ரிசோர்சஸ் எப்படி இருக்கு? RP ரிசர்ச் ப்ரொஃபஷனல் பிராக்டிஸ், OIனா அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி வெளியில போய் பண்ற விஷயம் அவுட்ரீச். கிராஜுவேஷன் அவுட்கம் எப்படி இருக்கு? பெர்செப்ஷன் எப்படி இருக்கு? ரெப்யூட்டேஷன் அமாங் பியர்ஸ், எம்ப்ளாயி அவங்களே எப்படி இருக்காங்க? ஸோ இது எல்லாமே மெயினான அக்ரிடேஷன் பாடிஸ். இது தவிர கொஞ்சம் இந்த DERN இருக்கும். ஒரு குளோபல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்ஸ்லாமும் கொஞ்சம் இருக்கும். ஓகேவா? நமக்கு இந்தியா லெவல்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். NAAC, NBA, NIRF இதோட ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க. இது இன்ஸ்டிடியூஷனல் அக்ரிடேஷன் பண்ணுது. NBA வந்து ப்ரோக்ராம் லெவல் அக்ரிடேஷன் பண்ணுது. NIRF வந்து ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரேங்கிங் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். NIRF ரேங்கிங் என்ன பண்ணுவாங்க? வருஷம் கூட வரும். இந்த யூனிவர்சிட்டிஸ் இப்ப இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட்லாம் வரும். NIRF ரேங்கிங். ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரேங்கிங் பார்க்கறது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ NIRF பார்த்துக்குது. டைம் லைன் ஆஃப் கீ அக்ரிடேஷன் ரிஃபார்ம்ஸ்னு இருக்கும். இது 1994ல இவங்க வராங்க. 2010ல NBA கெட் அட்டானமினா அவங்களே வந்து டிசிஷன் எடுக்கிற பவர் வரும் அவங்களுக்கு அதான். அப்புறம் 2016ல NIRF லான்ச் பண்றாங்க. 2020 நமக்கு தெரியும். NEP 2020 வருது. அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு பண்ணலான்றாங்க. 2020ல கோட்டி ராமகிருஷ்ணா கமிட்டின்னு வருது. இவங்க NAAC ஓவரால் பைனரி சிஸ்டம் இதெல்லாம் பண்ணணும்னு இவங்க சொல்றாங்க. அப்புறம் ஜூலை, செப்டம்பர் பைனரி அக்ரிடேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்ஸ்டிடியூஷன் எப்படி மார்க் பண்றோம்? அக்ரிடட், நாட் அக்ரிடட் மார்க் பண்ணணும். CGPAல கிடையாதுன்னு சொல்றாங்க. டிசம்பர் 2025 MBGL லெவல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஓகேவா? ஸோ பிப்ரவரி டு ஆகஸ்ட்ல ஏஐ பேஸ்டு நாக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏஐ பேஸ்டு நாக் லான்ச்னு ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல பியர் விசிட் இருக்கும். ஏஐ ட்ரிவன் அசஸ்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல பெர்ஹாம்பூர் யூனிவர்சிட்டில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் நாக் பத்தி. இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு பழசும் தெரிஞ்சுக்கலாம். எப்படி வேணா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது இன்ட்ரடக்ஷன் டு லீடர்ஷிப். லீடர்ஷிப்ங்கிறது எல்லா இடத்துலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லீடர் அங்க எப்படி அந்த இடத்துல அவர் பண்றாரோ அதை பொறுத்து தான் அந்த டீமே இருக்கும் இல்லையா? அவரோட டிசிஷன் பவர் அங்க இம்பார்ட்டன்ட். அவர் எந்த அளவுக்கு அவங்கள கொண்டு போறாருன்றது இம்பார்ட்டன்ட் இல்லையா? இதுல நமக்கு கொஞ்சம் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் நமக்கு இருக்கும். இதுல ஆட்டோகிராட்டிக்ன்றது லீடரே எல்லா டிசிஷன்ஸும் எடுக்கிறாரு யாரையும் கேட்காமனா அது ஆட்டோகிராட்டிக். டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் வந்து எல்லாருக்கும் டெமோக்ராட்டிக்னால எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ அது எல்லார்கிட்டயும் கேட்குறாரு டீம் கிட்ட. நெக்ஸ்ட் லேஸ் ஃபேரிங்கிறது ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துறது மற்றவங்களுக்கு. ஓகேவா? அவங்களே அவங்க ஒர்க் பண்ணலான்றதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து லேஸ் ஃபேரின்னு சொல்றோம். டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் என்ன பண்றாரு? அவரு நல்ல ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரிவார்ட் பண்றது, இல்ல அவங்க சரியா பண்ணலன்னா பனிஷ் பண்றது. அது டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப். இவங்க முக்காவாசி தான் ஒர்க் நல்லா ப்ராப்பரா நடக்கணுங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் எப்படி இருப்பாருன்னா, மோட்டிவேட் பண்ணுவாரு. மத்தவங்கள இன்னும் அப்படியே மோட்டிவேட் பண்ணி இன்னும் அழகா வேலை வாங்குவாரு. அந்த அவங்களும் இம்ப்ரூவ் ஆவாங்க, வேலையும் நல்லா நடக்கும். அந்த மாதிரி. நெக்ஸ்ட் சர்வன்ட் இது தியரியாவும் இதெல்லாம் சேரும். சர்வன்ட் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, அவர் நிறைய டீமை கேர் பண்ணுவாரு. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சர்வன்ட். அவங்களுக்கு டீம் அது ஹெல்ப்ஸ் தெம் டு டூ தேர் பெஸ்ட். நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. அவங்களோட பெஸ்ட்டை வெளியே கொண்டு வர நினைப்பாரு. ஓகே, நல்லா பார்த்துக்கிறது சர்வன்ட். அங்க ஒரு சர்வன்ட் மாதிரி பண்ணுவாரு. அதுதான் சரிஷ்மேட்டிக்ன்றது. மேக்னெட்டிக்னு கூட சொல்லுவாங்க இது. அவர் என்ன பண்ணுவாரு, அழகா அவரோட பேச்சிலேயே அவர் சொல்றத செய்ய வச்சிருவாரு. அதுதான் சரிஷ்மேட்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லீடர் யூஸ் அ சார்ம் அண்ட் பர்சனாலிட்டி டு லீட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். சில பேர் அப்படியே பேசும்போதே நமக்கு அப்படியே அவங்க சொல்றத கேட்குறோம் இல்லையா? அது சரிஷ்மேட்டிக். ஓகேவா? நம்ம சிரிச்சுட்டே ஒரு ஸ்மைலிங்கா பண்ணுவாங்க. பியூரோக்ராட்டிக்ல ப்ராப்பர் ரூல்ஸ் செட் பண்ணி அந்த ப்ரொசீஜர்ஸோட பண்றவங்க பியூரோக்ராட்டிக்னு சொல்றோம். இதெல்லாம் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ்ல வர்றது. இன்னும் போட்டா நிறைய வரும். இதெல்லாம் இதுல இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா மேம்? இதை விட்டுட்டீங்க, அதை விட்டுட்டீங்க. மேக்ஸிமம் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ எல்லாம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய இருக்கும். நமக்கு இதுல 30 மார்க்ஸ் வருதுன்னா, ஓரளவு நம்ம இந்த கண்டென்ட் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தாலே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது லீடர்ஷிப் தியரிஸ்ன்னு இருக்கு. இந்த லீடர்ஷிப் தியரிஸ் எல்லாம் ஒவ்வொரு தியரியும் அதுல எப்படி லீடர் வந்து இருக்காரு, அதுதான் லீடர்ஷிப் தியரிஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ கிரேட் மேன் ஆர் ட்ரெய்ட் தியரி ஆஃப் லீடர்ஷிப் நம்ம சொல்றோம். இந்த கிரேட் மேன் தியரி என்ன சொல்லுதுன்னா, லீடர்ஸ் எல்லாம் ஆர் பார்ன் நாட் மேட். அவங்க பொறக்கும் போதே அவங்களுக்கு ஒரு இன்பார்ன் குவாலிட்டி இருக்கும்ன்றாங்க. சில குழந்தைங்க உண்மையாவே நல்லா பண்ணும். கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அந்த லீடர்ஷிப் ஈவன் கிளாஸ்ல படிக்கலாம் கூட அந்த குழந்தை அழகா அது கிளாஸ் ரூம் மெயின்டெனன்ஸ் பண்ணும் இல்லையா? அதெல்லாம் அதுக்கான ஒரு அதெல்லாம் மெயின்டெயின் பண்ண முடியும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் இல்லையா? நம்ம அப்சர்வ் பண்ணா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிரேட் மேன் தியரி சொல்லியிருக்கு. ட்ரெய்ட் தியரியும் அதே மாதிரி தான். அவங்களுக்குன்னே ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்குன்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ட்ரெய்ட் இருக்கும். அவங்களுக்கானது கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஆனஸ்டி இருக்கும், இன்டெலிஜென்ஸ். அது அவங்கள வந்து ஒரு லீடர்ஷிப்க்கு அவங்கள ஏத்திட்டு போகுது. அதான். ஓகேவா? அந்த ட்ரெய்ட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணம் இருக்கு இல்லையா? அதுதான் அவங்க குட் லீடர்ஸா மாத்துது. இது கிரேட் மேன் தியரி, ட்ரெய்ட் தியரி 2மே என்ன சொல்லுது? அவங்களுக்குள்ள இருக்கிற குணம். புதுசா அவங்க எதையும் வளர்த்துக்கல. அது அவங்கள வந்து ஒரு லீடரா ஆக்குது. நெக்ஸ்ட் பிஹேவியரல் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் தியரிஸ்ன்னு சொல்றோம். பிஹேவியரல் தியரிஸ் லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் இன்பார்ன் ட்ரெய்ட்ன்னு சொல்றாரு. பட் அபவுட் வாட் லீடர்ஸ் டூ. இதுதான். அவனுக்கு உள்ள இருக்குது எல்லாம் சரி. ஆனா வந்து அவன் அந்த இடத்துல எப்படி அவன் வொர்க்க பண்றான் அது இருக்குது. சில லீடர் என்ன பண்ணுவாங்க, டாஸ்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. கூட இருக்கிற பீப்பிள்லாம் பார்க்க மாட்டாங்க. சில பேர் இருப்பாங்கல்ல, "நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க. எனக்கு வேலை முடிஞ்சா போதும்னு" இருக்காங்கல்ல, அது டாஸ்க் ஓரியன்டட். இந்த பீப்பிள் ஓரியன்டட் என்னன்னா, "பரவால்ல, பரவால்ல ஒரு 1/2 அன் ஹவர் லேட் ஆனாலும் பரவால்ல. நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோ." அந்த மாரி சொல்றாங்கன்னா, அவங்க பீப்பிள் ஓரியன்டட். வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? டாஸ்க் என் வேலை மட்டும் முடிஞ்சிரணும். பெருசா பீப்பிள பத்தின கன்சர்ன் இல்லன்னா, அது டாஸ்க் ஓரியன்டட். பீப்பிள் மேல கொஞ்சம் கன்சர்ன் காட்டுறது பீப்பிள் ஓரியன்டட். அவ்வளதான். ஸோ யார் வேணா கேன் பிகம் அ லீடர் பை லேர்னிங் அட் த ரைட் பிஹேவியர். அந்த பிஹேவியர் அவங்களுக்குள்ள அந்த டாஸ்க் இந்த மாதிரி பிஹேவியர் இருந்துச்சுன்னா அவங்க லீடர் ஆகிற வாய்ப்பும் இருக்குன்றாங்க. பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப்ன்றவங்க லீடர் என்ன பண்ணுவாரு, அந்த டீமை வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டைல்ல கொண்டு போறாரு. பார்ட்டிசிபேட்னா என்னது, கூட இருக்கிறவங்களையும் சேர்த்துக்கிறது டிசிஷனுக்கு. அதான் பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப் தியரின்னு சொல்றோம். ஓகேவா?
அடுத்தது ஃபீட்லர் கான்டிஜென்சி தியரி ஆஃப் லீடர்ஷிப். இதெல்லாம் பெரிய தியரிஸ். ஓகே, இந்த மேம் இந்த பாயிண்ட் விட்டீங்க. இதெல்லாம் வந்து ஒரு தியரியா படிச்சா இது 1/2 மணி நேரம் படிப்போம். இல்லையா? அவ்ளோ நமக்கு யாருக்கும் டைமும் இல்ல. எது இம்பார்ட்டன்ட்டோ நான் சொல்றேன். இது யார் பண்ணாருன்னா, ஃப்ரெட் ஃபீட்லர் பண்றாரு. 1960ஸ்ல பண்றாரு. இது பேர் நம்ம கான்டிஜென்சின்னு தியரின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒண்ணுமே இல்ல. இதுலயும் அவர் சொல்றாரு. இதுல பெருசா நம்ம ஒரு ஸ்டைல் தான் லீடர் இப்படிதான் நம்ம சொல்ல முடியாது. ஃபீட்லர் எவ்ரி லீடர் ஹஸ் அ நேச்சுரல் ஸ்டைல். அவங்கவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனா அந்த டாஸ்க் ஓரியன்டட் லீடர் என்ன பண்றாரு? ஃபோக்கஸஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் த டாஸ்க். நான் சொன்னேன் இல்லையா? கேர்ஸ் மோர் அபவுட் அந்த ரிசல்ட்ஸ பார்க்குறாரு. ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட் என்ன பண்றாரு? டீம ப்ராப்பரா சப்போர்ட் பண்றது, ஹேப்பியா வச்சுக்கிறது, அவங்களுக்கு ட்ரஸ்ட், சப்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் குடுக்கறதுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த மாரி 2 லீடர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்தா மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் எ லீடர் டு இட்ஸ் பெட்டர் டு சேஞ்ச் தி சிச்சுவேஷன் டு மேட்ச் தி லீடர் ஸ்டைல். அந்த சிச்சுவேஷனை என்ன பண்றாரு? அவரு அங்க இருக்கிறவங்க பீப்பிள் இருப்பாங்க. அவரு அந்த அந்த இடத்துக்கு ஏத்தா மாரி அவரு மாறி பண்றாரு வேலைய. அவ்வளவுதான். ஓகே, இதுலயும் கொஞ்சம் சிச்சுவேஷன்ன்ற வேர்ட் வரும். ஓகே, ஃபீட்லர் கான்டிஜென்சி தியரி ஆஃப் லீடர்ஷிப் 2 இருக்கும் ஸ்டைலு. அந்த இடத்துல என்ன தேவையோ அத அவரு பண்றாரு. அவ்வளவுதான். ஓகேவா? அந்த சிச்சுவேஷன்ல அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு. இதுல ஒரு எல்பிசி ஸ்கேல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. லீஸ்ட் ப்ரிஃபர்டு கோவொர்க்கர் ஸ்கேல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இத அவர் லீடர் கிட்ட குடுத்து அவர் பண்ண சொல்லுவாரு. இது பண்ணும்போது இதுல எப்படி இருக்கும்னா, அவர் கீழ வேலை செய்றவங்க பேர் இருக்கும். 1 டூ 8 அந்த மாரி நம்பர்ஸ்ல எப்படி இருக்கும் இப்படி. 1 டூ 8 அவர் 1 டூ 8னா அவருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு. இங்க புரியல, இங்க புரிஞ்சிருக்கு. இது ஆப்போசிட்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்க புரிஞ்சிருக்கு இருக்கா? அவருக்கு எந்த அளவுக்கு தான் கூட கீழ வேலை செய்றவங்கள புரிஞ்சிருக்குன்னு பார்க்குற ஒரு ஸ்கேல். இது அவ்வளோதான் எல்பிசி ஸ்கேல்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஷார்ட்டா சொன்னா. இதுல எல்பிசி ஸ்கேல் வந்துச்சுன்னா, இவருக்கு நெறைய பேர புரிஞ்சிருக்கு. இப்ப இங்க வந்துச்சுன்னா பெரிய பெரிய நம்பர் தான் இங்க இருக்கும். ஸோ இவருக்கு நெறைய தான் கூட இருக்கிறவங்க, கீழ வேலை செய்றவங்கள நெறைய இவருக்கு புரிஞ்சிருக்குன்னா, அது ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட். லோ எல்பிசி ஸ்கோர்னா கீழ இருக்கிறவங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்கள பத்தின புரிதல் இல்லன்னா, நெகட்டிவ் ரேட்டிங் வரும். அவங்க டாஸ்க் ஓரியன்டட் லீடர் நம்ம சொல்லுவோம். டாஸ்க் ஓரியன்டட் தான் வேலையில மட்டும் கண்ணுங்கருத்தமா இருக்கிறவங்க. அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீட்லர் கான்டிஜென்சி தியரி லீடர்ஷிப்னா, அந்த சிச்சுவேஷன் வந்து இஸ் அட்ஜஸ்டட் டு ஃபிட் த லீடர். அவ்வளோதான். அவர் என்ன பண்றாரு 2 இருக்கும். அவர் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி ப்ராப்பரா அவர் ஹேண்டில் பண்றது இருக்கு இந்த இடத்துல. அதுல எல்பிசி ஸ்கேல்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இது நார்மல் கொஞ்சம் சிச்சுவேஷன் பத்தி வரும். இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப்னே ஒண்ணு இருக்கும். அததான் எர்ஷி அண்ட் பிளான்ச்செட் இவர் பண்ணியிருக்கிறது. எர்ஷி அண்ட் பிளான்ச்செட் தியரின்னு சொல்லுவோம். சிச்சுவேஷனல் தியரி இது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகேவா? இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த லீடர் வந்து என்ன பண்ணணும், அவருக்குன்னு கீழ இருப்பாங்க. ரெடினஸ்ன்னு சொல்லுவோம். R1, R2, R3, R4னா தான் கீழ வேலை செய்றவங்க. சில பேர் வந்து ஸ்கில்டா இருப்பாங்க. அதுதான் காம்பட்டன்சின்னு சொல்றோம். நெறைய அவங்களுக்கு வேலை தெரியும். சில பேர் கமிட்டடா இருப்பாங்க. கான்ஃபிடன்ஸ், மோட்டிவேஷன் இருக்கும். அந்த 2 லெவல பார்த்து, இவரு என்ன பண்ணணும் லீடரு, அதுக்கு ஏத்தா மாரி அவரோட ஸ்டைல கொண்டு போணும். அததான் இவர் சொல்றது. ஸோ இது சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் எர்ஷி அண்ட் பிளான்ச்செட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் மாடல் சொல்லலாம். இது எர்ஷி அண்ட் பிளான்ச்செட். ஓகே, சிச்சுவேஷனல் தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பட்டன்சி அண்ட் கமிட்மெண்ட் அது 2த்த பார்த்துட்டு, இந்த ரெடினஸ் லெவல் R1, R2, R3, R4 இந்த மாரி 2 வரும் இங்க. இது ஒண்ணுமே இல்ல. அந்த வொர்க்கர்ஸோட ரெடினஸ் லெவல். அவங்க எந்த அளவுக்கு கமிட்டடா இருக்காங்க வொர்க்ல, எந்த அளவுக்கு அவங்க ஸ்கில்டா இருக்காங்க. ஸ்கில்டுனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை தெரியுது, எந்த அளவுக்கு அவங்க வந்து அத வந்து பண்றதுக்கு ஆர்வம் இருக்கு. அத வச்சு இவர் என்ன பண்ணணும், R1, R2, R3, R4 இதுல இந்த 4 லீடர்ஷிப் ஸ்டைல் சொல்லியிருப்பாங்க. டெல்லிங் ஸ்டைல், செல்லிங் டெல்லிங்னா கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும் லீடரு. இதுல அவர் கைடு, மோட்டிவேட்டடா இருக்கணும். ஏன்னா அவர் ஸ்கில் தெரியுது, பட் கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு. இங்க ஸ்கில் இருக்கு அவங்களுக்கு. பட் லோ கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் இருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், டிசிஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டெலிகேட்டிங்னா ஜஸ்ட் அவங்கள அவங்கள அப்படியே அவங்க போக்குல அவங்க பண்ண விட்டுட்டு நம்ம கூட இருந்துடலாம். அந்த இடத்துல சொல்றாரு. ஓகேவா? அடுத்தது டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்னு நம்ம சொல்றோம். டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்னா என்னன்னா,
இதுல கிவ் அண்ட் டேக் இருக்கும். பிட்வீன் அவரு கொஞ்சம் அவங்க கிட்ட இது ரைட்டா, ராங்கான்னு கேட்கறது. அதுவும் இருக்கு. இப்ப லீடர் என்ன பண்றாரு? ரிவார்ட்ஸ் ஃபார் குட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு லீடர்ஸுக்கு பண்றாரு. பனிஷ்மென்ட்ஸ்க்கு புவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கரெக்ட் பண்றது. இது ஒரு கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப். டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் என்ன பண்ணுவாரு? இன்ஸ்பயர் பண்ணுவாரு, மோட்டிவேட் பண்றாரு. இத இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பர்ன்ஸ் அண்ட் பாஸ்ன்னு சொல்றோம் நம்ம. ஓகேவா? பான்ஸ் அண்ட் இது. நெக்ஸ்ட் 7th வந்து லீடர் மெம்பர் எக்ஸ்சேஞ்ச் தியரி. இது எல்எம்எக்ஸ் தியரின்னு சொல்றோம். இந்த எல்எம்எக்ஸ் தியரி என்ன சொல்றாங்க? ஒரு ஒரு கம்பெனி எடுத்தோம்னா, அந்த கம்பெனில எல்லாருமே இப்போ மேனேஜருக்கு கீழ பேசுறவங்களா இருக்க மாட்டாங்க இல்லையா? சில பேர் தான் பேசுவாங்க. அததான் 2ஆ பிரிக்கிறாரு. இன் குரூப், அவுட் குரூப்ன்னு சொல்லுவாரு. அவர் யார்கிட்டலாம் வந்து நல்லா பேசுறாரு, ஹை குவாலிட்டி ரிலேஷன்ஷிப் இருக்கு, லீடர் யாரெல்லாம் ட்ரஸ்ட் அண்ட் சப்போர்ட் பண்றாரு, தே கெட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அண்ட் ஃபீல் வேல்யூட். அந்த மாரி இருக்கும்போது பெட்டர் ஒர்க் அண்ட் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவுட் குரூப்ன்னு இருக்கிறவங்க லோ குவாலிட்டி ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பெரிய ஒரு நம்பிக்கை இருக்காது. அதான் ட்ரஸ்ட்ன்னு சொல்றோம். சப்போர்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மல் ஒர்க்க மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான். ஒன்லி டூ பேசிக் ஒர்க் மட்டும் பண்றாங்க. அவங்க கொஞ்சம் லெஸ் மோட்டிவேட்டடா தான் இருப்பாங்க. ஸோ இது இந்த எல்எம்எக்ஸ் தியரி பொறுத்தவரை எந்த அளவுக்கு இன் குரூப்ல ஆளுங்க இருக்காங்களோ, நம்பிக்கையா அவங்ககிட்ட பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எப்படி இருக்கோ, அவங்க நல்லா வரும். அததான் இவர் சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது நெக்ஸ்ட் சர்வன்ட் லீடர்ஷிப்ன்னு சொல்றோம். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா பார்த்தா கூட போதும். ஓகேவா? சர்வன்ட் லீடர்ஷிப்ல என்ன பண்றாரு? சர்வன்ட் வந்து அவங்களுக்கு எது தேவையோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நெறைய குடுக்குறாரு. அதான் எ ஸ்கூல் பிரின்சிபல் லிசன்ஸ் டூ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது ஆத்தென்டிக் லீடர்ஷிப்ன்னு சொல்றோம்னா, ஆத்தென்டிக்ல லீடர்ஸ் எப்படி இருப்பாங்க? ரியலா ஆனா அவங்க ஒரு எத்திக்ஸ் இருக்கும் இல்லையா? அத ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும். அவங்க வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறவங்களா இருப்பாங்க. எவல்யூஷனரி லீடர்ஷிப் தியரிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? கரெக்ட்டான வொர்க் பண்ற அதே மாதிரி எவல்யூஷன் இன்னொன்னு சொல்லலாம். அங்க இருக்கிற பீப்பிளுக்கு சில பேர் லீடரா கரெக்ட்டா வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்கல்ல. அத பொறுத்து இருக்கிறது எவல்யூஷனரி லீடர்ஷிப். ஓகேவா? லீடர்ஷிப்ங்கிறது எப்ப வேணா அந்த அந்த சூழ்நிலையில சம்டைம்ஸ் ஒருத்தவங்க லீடரா உருவாறதும் இருக்கு. ஸோ அத யார் சூஸ் பண்றா? பீப்பிள் சூஸ் பண்றாங்க. சூஸ் லீடர் பேஸ்ட் ஆன் த சிட்யூவேஷன் வித்தவுட் ஈவன் திங்கிங். அதான். டேஞ்சர் வரும்போது, இல்ல கிரைசிஸ் அந்த மாரி வரும்போது, ஸ்ட்ராங் போல்ட் லீடர்ஸ் வந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோமா? அதுதான். ஒரு பீஸ்ஃபுல் டைம்ஸ் அந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகுது? பீப்பிள் பிரிஃபர் கைண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி லீடர்ஸ்ன்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் லீடர்ஷிப் தியரிய பொறுத்தவரைக்கும் கிரேட் மேன் தியரி பார்த்தோம். ட்ரெய்ட் தியரி, பிஹேவியரல் தியரி, பார்ட்டிசிபேட்டிவ் தியரி, ஃபீட்லர் கான்டிஜென்சி தியரி. இது திருப்பி சிச்சுவேஷனல் தியரி போட்டிருக்காங்க. சிச்சுவேஷனல் ஃபேவரபிள்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. சிச்சுவேஷன் கான்டிஜென்ஸ்ல சிச்சுவேஷன் ஃபேவரபிள்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவரு அந்த சிச்சுவேஷன் ஃபேவரபிள்னஸ்னா என்னதுன்னா, அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து ஓரளவு அவருக்கு பக்குவப்பட்டதா இருக்கணும். தான் கூட வேலை செய்றவங்க அவருக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கணும். அதுதான் சிச்சுவேஷன் ஃபேவரபிள். அப்பதான் அவரால ப்ராப்பரா அந்த இடத்த ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான். மேட்சிங் ஸ்டைல் டூ த சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சிச்சுவேஷனல் தியரி, டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப், டிரான்ஸ்ஃபர்மேஷன், எல்எம்எக்ஸ், சர்வன்ட், ஆத்தென்டிக் லீடர்ஷிப் இருக்கு. அப்புறம் எவல்யூஷனரி லீடர்ஷிப். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்கூல் ஹெட்ஸ், டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ எஜுகேஷனல் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்துக்கிறாங்க? இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ், மேனேஜ்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் யார் யார் பார்த்து எல்லாமே இருக்கு. ஓகே, 2 லெவல் அஃபீஷியல் டிஓ, பிஓ பெரிய லெவலில் பண்ணுறதெல்லாம் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பார்த்துக்கிறாங்களோ அதெல்லாம் இருக்கு. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க? பாலிசிஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகே, லாங் டேர்ம் கோல் செட் பண்ணுறதா இருக்கட்டும். அது எல்லாமே இதெல்லாம் ஒரு காமன் டாபிக் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் என்ன பண்றாங்க? ஒரு மிடில் லிங்க் மாதிரி இருக்கிறாங்க. கவர்மெண்ட்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நடுவுல. இவங்க என்னெல்லாம் பண்றாங்க? பிளான் ஃபார் த ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான் பண்றது, அகாடமிக்ஸ் லீட் பண்றது, டீச்சர்ஸை மேனேஜ் பண்றது, லுக் ஆஃப்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் வித் பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, மெயின் இம்ப்ளிமெண்டர்ஸ் எங்க கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் தான் நம்ம தான் பார்த்துக்கிறோம் இல்லையா? ஸோ கரிக்குலம் செட் பண்றதா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ் பண்றது, கிளாஸை மேனேஜ் பண்றது, இம்ப்ரூவ் பண்றது, பேரண்ட்ஸோட இது எல்லாமே டீச்சர்ஸோட ரோலா இதெல்லாம் இருக்கு. ஸோ ரோல் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு தனியா குடுத்துரும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா என்னது? இதுல வர எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? பேரண்ட்ஸோ, ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் கம்யூனிட்டி, அப்புறம் என்ஜிஓஸ், லோக்கல் பாடிஸ் இவங்க எல்லாமே இதுல என்ன வராங்க? ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருக்காங்க.
அவங்க பீப்பிள் கனெக்டட் டு த ஸ்கூல்ஸ், அவங்க பிடிஎம் அட்டெண்ட் பண்றது, அதெல்லாம் பார்த்துக்கிறது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில இருக்கிறது. இல்ல அப்புறம் லோக்கல் அத்தாரிட்டீஸ் இதெல்லாம் இதுல வர்றது. என்ஜிஓஸ் அண்ட் டோனர்ஸ் இருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் ஓகேவா? தே மேக் எஜுகேஷன் மோர் ஓப்பன், ஈக்குவல் அண்ட் எஃபெக்டிவ் பை ஸ்டேயிங் இன்வால்வ்டு. ஸோ ஒரு மெயின் ஒர்க் பண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன பண்றாங்க? பாலிசிஸ் பண்றது, இன்ஸ்பெக்ட் பண்றது, ஃபண்ட் பண்றது, ஸ்கூல்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்றது, ஸ்கூல் எட்ஜ் மெத்தபடி எல்லாத்தையும் லீட் பண்ணி மேனேஜ் பண்றது, அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவ்வளவுதான். ஸோ நம்ம யூனிட் 8 கம்ப்ளீட்டா கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இந்த சேனலுக்கு புதுசோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா யூனிட்ஸும் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இத நோட்ஸ் எடுத்து படிக்க முடிஞ்சாலும் படிங்க. இல்ல மேம் எனக்கு எங்களுக்கு இந்த பிடிஎஃப் இருந்தா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமா நமக்கு எடியோம் அகாடமி ஆப் இருக்கு. இந்த ஆப்ல நம்ம வந்து இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஆப்க்குள்ளேயே நீங்க பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். இல்ல மேம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்னா தாராளமா 6363048562க்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க. இல்ல வாய்ஸ் மெசேஜ் குடுத்தாலும் பரவாயில்ல. மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க டீம் உங்கள டைரக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.